ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் விருதுநகரில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விருதுநகர் பகுதியில் எங்கெங்கெல்லாம் மழை அதிகமாக இருக்கிறது? லாவண்யா, விருதுநகர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் தற்போது முதல் விருதுநகரில் பல்வேறு இடங்களில் தற்போது முதலே மிதமான கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், அதே போல அல்லம்பட்டி, சூளக்கரை, பாண்டியநகர் உள்ளிட்ட நகரினுடைய முக்கிய பகுதிகளில் தற்போது மழை என்பது பெய்ய துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மழை அளவை பொறுத்தவரை கோவிலாங்குளத்தில் தமிழக அளவில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்த நிலையில்தான் இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த மழையானது மேலும் அந்த மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப மாவட்ட நிர்வாகம் அனைத்து நிலைகளிலும் தயார் நிலையில் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மேகமலை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை எனும் சின்னச்சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. ஆர்ப்பரித்து கொட்டிய அருவியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வனத்துறை சோதனை சாவடி அருகே இருந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுமார் 10 சுற்றுலா பயணிகள் மறுகரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நீரின் வேகம் குறைந்த பிறகு வனத்துறையினர் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். நீர்வரத்து குறைந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சின்ன சுருளி அருவிக்கு இன்று சுற்றுலா பயணிகள் செல்ல வனச்சரகர் அஜய் தடை விதித்துள்ளார். கோவை மாநகர் மற்றும் புறநகரில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. காற்று, இடி, மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் உள்ள மேம்பாலத்திலிருந்து மழைநீர் அருவி போல் கொட்டிய காட்சி வெளியாகியுள்ளது.